இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம். என்னோட கொலீக் வந்து சொன்னிச்சு, இந்த ஒரு பொருளுக்கு நீ சாப்பிடு, பிரான்ஸ்ல அவார்ட்லாம் வாங்கியிருக்குன்னு. கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் இங்க தேடி வந்துக்கிறேன். இதுக்காகவே நான் சீக்கிரமா காலைல ஏஞ்சி நான் இங்க வந்துக்கிறேன். இங்க இட்லி தோசை பதிலுக்கு ஃப்ரான்ஸ்ல வந்து காலையில croissant சாப்பிடுவாங்க. இதுதான் அது. இது மைதா பிளஸ் வந்து பட்டர் பிளஸ் மாவு பேஸ்ட்ரி ஷீட் மாதிரி லேயரா மடிச்சு அது ரோல் பண்ணி 3 மாதிரி ஷேப் பண்ணுவாங்க. அதனாலதான் இது பேர் வந்து croissant. காலையில சுட சுடவா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட். கடையில வேற செம்ம கூட்டம், வெளியே வேற செம்ம மழை. காலையில வந்து இந்த croissant சாப்பிடறதுக்கே ஒரு தனி சந்தோஷம். வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சு கண்டிப்பா இந்த பிரெஞ்சு croissant நீங்க சாப்பிட்டே ஆகணும், டேஸ்ட் பண்ணி ஆகணும். செமையா இருக்கும். இது தெரியுமா, இந்த croissant செய்யறவங்க எல்லாம் வந்து காலையில வந்து 3 மணி இல்ல 4 மணிக்கு வந்து எழுந்துப்பாங்க இந்த மாவு பிசைறதுக்கு. கஷ்டம் தான். இந்த croissant வைக்கிற கடை பேர் வந்து boulangerie சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாரிஸ்லயே வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 boulangerie இருக்கு. பாரிஸோட சைட்லாம் பாத்தி அந்த பக்கத்து ஊர்லாம் பாத்தீங்கன்னா 3000 boulangerie சொல்லலாம். அதுல எல்லாத்தையும் பார்த்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த croissant வந்து 4th பிளேஸ்ல வந்துக்குது. அவ்வளோ டேஸ்ட் செமையா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா அந்த நாளே செமையா போகும்.